ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான தகவல். அதாவது குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க்குகளில் வந்து ஒரு சேலரி, இந்த சேலரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இந்த சேலரி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு சேலரி லிமிட்டேஷன் இருக்குது. அதுவும் வெளிநாட்டவர்களுக்கு குறிப்பாக எல்லாமே கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கணும். இதில் ஹாதிம்களை சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஆனால் குவைத்தினுடைய எல்லா பேங்க்களுக்கும் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, எந்த பேங்காக இருந்தாலும் சரி, எந்த சேலரி லிமிடேஷனும் வைக்கக்கூடாது. 0 பேலன்ஸில் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதில் ஹாதிமிசாவுக்கு தனி, வெளிநாட்டவர்கள் தான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எப்போ எந்த பேங்க் யார் வந்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை, ஒரு நல்ல ஒரு தகவல்களை கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்க்லையும் போய்ட்டு ரொம்ப ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். சேலரி லிமிடேஷன் எதுவும் தேவையில்லை. தாராளமாக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேருந்து தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, ஷூனிசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சேலரி போடுவாங்க. ஆனால் இப்போ ஹாதிம்களுக்கும் இதில் எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இனி வருங்காலத்தில் ஹாதிம்களுக்குமே பேங்க் அக்கௌண்ட் மூலமாக சம்பளம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இது எல்லாமே காணொலியில் இருக்கிறது தான். ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான தகவலை உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.